வெளிப்படுவான். This morning for God's grace to be revealed. இந்த ஆராதனை தெய்வத்துடைய செய்தி நமக்கு ஆசீர்வாதமாய் காணப்படும். This worship for message to be blessing to நாம் us. ஜெபத்தோட காணப்படுவோமாக. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்ததான தெய்வ பாகத்துக்குள்ளே நாம் கடந்து போவோமாக. I would like to take the part that the Holy Spirit gave us. கடந்த வாரம் தெய்வத்துடைய கரத்தை குறித்து நான் உங்களோடு பிரசங்கிக்க ஆசைப்பட்டேன். Last week I preached on the hand of the Lord. தெய்வத்துடைய கரம் பலமுள்ளதாய் காணப்படுகிறது. The hand of the Lord is mighty. அதனுடைய கன்டினியூஷன் இந்த பகல் வேளையிலே நான் உங்களோடு பேசுகிறேன். I will speak about the continuation. எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? How many are happy? நல்ல சிரிச்ச முகத்தோட நல்லதையா சொல்லுங்க. With a smiling face. இயேசு நல்லவர். God is good. இயேசு நல்லவர். ஆன்லைன் வழியாக வருகிற எல்லா தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless all the people who are coming online. கர்த்தருடைய கரம் பெரிதாய் இருக்கிறது. God's hand is big. அதிலே முடிவிலே வாசித்ததான ஒரு பாகம் என்ன? What is the part that we read in the last? ஒன்று பேதுரு புத்தகத்திலே வாசித்ததான ஒரு பதமாய் இருக்கிறது. There is a word that we read in First Peter. தெய்வம் உன்னை உயர்த்துகிற வரைக்கும் Until God lifts you up. தெய்வத்துடைய கரத்திலே In God's hand. நீ அடங்கி இருக்க ஆரம்பி. Start submitting. அதல்லவான படித்ததான ஒரு காரியமாய் இருக்கிறது. It is a thing we read last week. ஒன்று பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். First Peter chapter 5 verse 6. சீக்கிரமாய் வாசிங்க. Amen. Hallelujah. Yourself under the mighty hand of God, that He may exalt you in due time. Amen. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு ஏற்ற காலத்திலே தெய்வம் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்கீழே நீங்கள் அடங்கி இருங்கள். ஆமென். ஏற்ற காலத்திலே, In the right time. ஏற்ற காலத்திலே, Right time. a due time. The due time. Praise the Lord. இந்த ஏற்ற காலம் என்று சொன்னால் When you tell due time, மூன்று அனுபவங்களால் அது வியாக்கியானம் செய்யப்பட்டிருக்கிறது. you can interpret this word in three parts. ஒன்னு இங்கிலீஷ்ல வாசிக்கும் போது it's a due time. When you read it in English, it's due time. And other word it says a right time. The other translation says it's right time. வேற ஒரு பாகத்துல படிக்கும் போது a proper time. In other translation it says proper time. எல்லாருக்கும் புரியுதுங்களா? Do you understand? Due time, Due time, right time, right time, proper time. proper time. அது அர்த்தம் என்ன? What does that mean? தெய்வம் நமக்கு வேண்டி செய்யுவான். For God to work for us, ஏற்ற நேரத்திலே in the due time, நமக்கு தெய்வம் அற்புதங்களை செய்வாரா? God will do wonders for us. சத்தமாக ஆமென் சொல்லுங்களே. ஹalleluya, Hallelujah, ஹalleluya, hallelujah, ஹalleluya. hallelujah. கார் கேரேஜ்ல அது கேரேஜ்ல அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. கார் கேரேஜ்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. It is given in a car garage. Praise the Lord. கார் ரிப்பேர் ஆனதுனால அது சர்வீஸ்க்கு வேண்டி கேரேஜ்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. A car is given for service in a garage. சில பார்ட்ஸ்கள் அதுல போய் இருக்கிறது. Some parts are damaged inside the car. மெக்கானிக் சொல்ல ஆரம்பிக்கிறார், சில பார்ட்ஸ்கள் போய் இருக்கிறதுனால இதை நான் வாங்கி ஃபிட் பண்ண பிறகுதான் அது உங்களுக்கு நான் காரை திருப்பி கொடுக்க முடியும். But he will tell only since some parts are gone, I can fix this and then give back. அந்த மெக்கானிக் சொல்றதுக்கான காரணம் என்ன? What is the reason? பார்ட்ஸ் வாங்கி வந்தது சத்தியம் தான். It is true that he bought the part. எல்லா காரியம் கையில இருக்கிற சத்தியம் தான். Everything is under. ஆனால் நான் அதை கிரமப்படுத்தி But we make it proper. ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு கொடுப்பேன். I will give you the right time. எல்லாம் என் கூட தான் இருக்கிறீங்களா? Praise the Lord. 10 மணிக்கு சர்வீஸ் ஸ்டேஷன்ல வண்டியை கொண்டு போட ஆரம்பிச்சோம். 10 a.m. we put the car in the service station. எனக்கு 11 மணிக்கு தான் கூட கொடுப்பானா? 11 by 11 o'clock will they give back? அவன் சாட்சி எழுதுறா 4 மணிக்கு வந்து நீ வாங்கி போக ஆரம்பி. He wrote telling come at 4 and take the சிலருக்கு 5 மணி ஆக ஆரம்பிக்கிறது. For some it takes 5 o'clock. அவனுடைய நேரத்துல தான் உனக்கு சகலதும் செய்து அவன் வண்டியை உன் கையில அவன் திருப்பி கொடுக்க ஆரம்பிப்பான். At the correct time he does everything and gives the car. என்னோட இருக்கிறவர்கள் பாகத்துல என்னோட சஞ்சரிக்கிறவர்கள் தெய்வ கிருபைகளோட ஸ்தோத்திரம் செய்ய முடியும். All who are journeying with me, thank God. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், Holy Spirit says, நீ அவருடைய கரத்தின் கீழே அடங்கி இருக்கும் போது, when you submit under அவருடைய பலமுள்ளதான தெய்வத்துடைய கரத்தில் இருக்கும் போது, when you submit under his mighty ஏற்ற hand, நேரத்திலே, ஏற்ற சமயத்திலே, ஏற்ற சூழ்நிலைகளே அவர் உன்னையும் என் குடும்பத்தையும் அவர் நம்மையும் நம்முடைய சபையும் அவர் நம்மை நம்முடைய ஊழியர்களை அவர் உயர்த்துகிற தெய்வமாய் இருக்கிறார். That's the season of 2021. அதுதான் 21 முடிவில் தெய்வம் செய்ய போகிறார். உன்னுடைய நேரத்திலே அல்ல, நம்முடைய நேரத்திலே அல்ல, அவருடைய நேரத்திலே.
ஹalleluya. நீ என்ன தலைக்கீழ கால் மேல வச்சாலும், நீ என்ன தலைக்கீழ கால் மேல வச்சாலும், even if you stand upside down, நீ என்ன எஸ்டிமேட் போட்டாலும், no matter what you estimate, நீ என்ன பிளான் சாட் போட்டாலும், no matter what the நீ என்ன ப்ரோகிராம் போட்டாலும், அவர் நினைக்க வேண்டும். கிரீன் சிக்னல் தெய்வம் தர வேண்டும். கிரீன் சிக்னல் தெய்வம் தர வேண்டும். ஆகையால தெய்வ சபையே, அவருடைய கரத்திலே நாம் அடங்கியிருக்கிறோம். we must submit under his hand. இந்த வாதத்தை ஒன்று ரெண்டு காரியங்களை உங்களை தொட்டு எழுப்புவான், உற்சாகப்படுத்துவான். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கிருபை தருவாராக. To encourage you some parts of this, to bring you up, God will give us grace. இதை நாம் படிக்கும் போது அதை அறிய வேண்டியதான ஒரு காரியம் உண்டு. When you read this, there is something you should understand. நம்முடைய சூழ்நிலைகள் அல்ல தெய்வம் நமக்கு அற்புதங்களை செய்கிறது. In our situations, God doesn't do. இயேசு பூமியில் இருக்கும் போது When Jesus was on earth, கோயான காரியங்களை அதை அறிந்ததான இயேசு God who knows all the down. கானா ஒரு கல்யாணத்துக்கு போய் இருக்கும் போது When he went to the marriage of Cana, மரியாள் ஓடி வந்து இயேசுவை சொல்லுகிறார், Mary ran and said to Jesus, இயேசுவே, Jesus, திராட்சரசம் குறைவாய் இருக்கிறது. the wine is little. இயேசுவை பார்த்து இன்ட்ரோடக்ஷனாய் முகமுகமாய் பேசுவதான பதம் என்ன? What is the word Jesus spoke to her face? ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன? Woman, what it is to you is to ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன? woman, what it is to என்னுடைய வேலை கடந்து வரவில்லை, my time is not yet. என்னுடைய நேரம் கடந்து வரவில்லை. அதற்கப்புறம் வேற ஒரு ஆப்ஷன் இல்லை, அதற்கப்புறம் வேற ஒரு வியாக்கியானம் இல்லை, அதற்கப்புறம் வேற ஒரு காரியம் இல்லை. என்னை கேட்கிற தெய்வ சபையே, என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, People that listen to me, praise the Lord, praise the Lord. பெட்டிஷன் எழுதி போட்டாச்சு, they put a petition, ரிக்வெஸ்டேஷன் எழுதி போட்டாச்சு, put your request. காலையில சொல்லி தெய்வத்தோட சொல்லியாச்சு. They told the Lord, அதற்கு பிறகு நீ செய்ய வேண்டியதான காரியம் என்ன? what must you do? நீ காத்திருக்க ஆரம்பி, You start waiting. நீ காத்திருக்க ஆரம்பி. குறுக்கு வழி தேடாது, வேறொரு ஆப்ஷனை தேடாது, வேறொரு அனுபவத்தை போராடாது. உனக்கு உள்ளவை, உனக்கு உள்ளவை எத்த நேரத்தில் பரலோகத்தில் தெய்வம் செய்ய போகிறார். God is going to do it for you. கிருபை உள்ளவர்கள், விசுவாசம் உள்ளவர்கள் நல்ல கரங்களை கட்டி இந்த மகனை தெய்வத்தை ஆராதிப்பதாக, எல்லாரும் தெய்வத்தை ஆராதிப்பதாக. வசனம் உள்ளவைகளுக்கு கிரியை செய்யட்டும். Work in your endeavor. In this time, Hallelujah. in this time, This time. அவருடைய நேரத்திலே, அவருடைய நேரத்திலே. Praise the Lord. மரியாள் வேற ஏதாவது அங்க பேசினாலா? Mary speak any other thing? ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன? Jesus asked, woman, what is என்னுடைய வேலை கடந்து வரவில்லை. my time has not yet அப்ப come. குமாரனாகிய இயேசு Jesus, இவள் சொன்னதனால ஒன்னு அற்புதம் செய்யல. he did not do miracle because அவர்கள் எல்லாம் கிரமப்படுத்தினார்கள். they ordered everything. எல்லாருக்கும் புரியுதுங்களா? Do you understand? எல்லாரும் கவனிக்கலாம், Listen to me. எல்லாரும் நல்லா கவனிக்க, வீட்டுல போய் வாசிங்க. Praise the Lord. எல்லாரும் கவனிக்கிறாங்க. அங்க சொல்லப்படுற பதம் என்ன? What is the word? இந்த வார்த்தை இயேசு அவளோட மரியாளோட சொன்ன பிறகு After Jesus said this to Mary, மரியாள் சொன்ன பதம் என்ன? what did Mary? அவர் என்ன சொல்லுகிறாரோ, What he said. யாரா வேலைக்காரனை பார்த்து சொன்ன ஒரு பதம் உண்டு. She said to the servant, இயேசு என்ன சொல்லுகிறாரோ what Jesus நீ says. அதை செய்ய ஆரம்பி. You start. இயேசு சொல்லுகிறார், Jesus says, என்னுடைய வேலை நேரம் வரவில்லை. my time has not yet. மரியாள் சொல்லுகிறார், அவர் என்ன சொல்லுகிறாரோ What he said. அதை நீ செய்ய ஆரம்பி. அற்புதம் அனுபவிக்க தயாராக இருக்கிற விசுவாசியே, கிருபையை வாங்கிக் கொள்ள தயாராக இருக்கிற விசுவாசியே, அடுத்த லெவலில் புறப்பட தயாராக இருக்கிற விசுவாசியே, ஒரு சேஞ்ச் விரும்புகிற விசுவாசியே, ஒரு வித்தியாசம் வேண்டும் என்று மாறப்படுகிற விசுவாசியே, ஒரு வித்தியாசம் வேண்டும் என்று மாறப்படுகிறவர்கள் You change, not for change. செய்ய வேண்டியது என்ன? What must you do? என்ன செய்யணுமா? What must you do? தூங்கினா போதுமா? Sleeping is enough. தூங்கினா போதுமா? ஜபத்துக்கு வராதவர்களா போதுமா? ஊழியம் செய்யாதவர்களா போதுமா? தெய்வ நாமத்தில் கொடுக்காதவர்களா போதுமா? அல்ல, எல்லாம் செய்ய வேண்டும். அதுதான் அந்த வேலைக்காரர்கள் செய்தார்கள். மரியாள் சொன்னதை, இயேசு சொன்னதை அவர்களோட பாத்திரத்தில் கழுவி They washed the vessels. தண்ணியை பிடிக்க ஆரம்பிச்சார். They started filling it with water. ஹலோ ஹலோ, எல்லாரும் கவனிக்கிறீங்களா? Are you listening to me? பெட்டிஷன் இயேசுவிட்ட சொல்லியாச்சு.
Petition is set to Jesus. சப்ளிகேஷன் போட்டாச்சு, Supplication is ரிக்வெஸ்டேஷன் லெட்டர் எல்லாம் கொடுத்தாச்சு. request letter also is இயேசு சொல்லுகிறார், Jesus said, ஏற்ற நேரத்தில் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், the due time I will bless you. ஏற்ற நேரத்தில் நான் உன்னை உயர்த்துவேன். The due time I will ஆனா நீ lift you up. செய்ய வேண்டியதான காரியம் என்ன? What must you do? இந்த வேலைக்காரர் என்ன செய்தார்கள்? The service பாத்திரத்தை சுத்திகரித்தாங்க, they purify. பாத்திரத்தை கழுவினாங்க, பாத்திரத்தை தண்ணி பிடிக்க ஆரம்பித்தாங்க. இந்த வேலை செய்து முடித்து வருகிறதுக்குள்ளே, Before this work is gone done, இந்த வேலை செய்து முடித்து வருகிறதுக்குள்ளே before this work was done, இயேசுடைய நேரம் புறப்பட ஆரம்பித்தது. the time of Jesus came. ஏதாவது ஏறுதுங்களா சகோதரமாரு, Brothers, சகோதரமார்களே, சகோதரிமார்கள், ஏதாவது புரியுதா? ஏதாவது புரியுதா? ஏதாவது புரியுதா? ஆராதனை வந்து விட்டு விட்டு போய் தூங்குறது அல்ல, come to worship. ஏதோ ஜெபிச்சு தூங்குறது அல்ல. விடுதலை கிடைக்கிற வரைக்கும் ஒரு பாத்திரத்தை நான் சுத்திகரிக்க வேண்டும், ஒரு பாத்திரத்தை நான் கழுவ வேண்டும், ஒரு பாத்திரத்தை நான் பரிசுத்தப்படுத்த வேண்டும், ஒரு பாத்திரத்தை நான் சுத்திகரிக்க வேண்டும். Cleanse your vessel. சுத்திகரிச்சா மாத்திரம் போதாது, Purifying is not enough. தண்ணி நிரப்பணும். You must fill it with அது water. யாரு டியூட்டி? Whose duty? அது யாரு டியூட்டி? இயேசுவோட டியூட்டி அல்ல, It's not Jesus' duty. இயேசுவோட டியூட்டி அல்ல, It's not the duty of Jesus. மரியாதை டியூட்டி அல்ல, It's not the duty of man. அவருடைய கல்யாணத்துக்கு விருந்தில் இருக்கிறதான குடும்பத்தாருடைய டியூட்டி அல்ல. It's not the duty of the one who's conducting the marriage. யாரோடு இயேசு சொன்னார்? Whom did Jesus tell? யாரோடு இயேசு சொன்னார்? Whom did Jesus tell? இங்க இத்தனை பேர் இருக்கும் போதும் When there are so many people, உன்னோட சொல்லுதல மற்றவரோடு அல்ல, he doesn't tell what to you. மற்றவரோடு இருக்கிறதல்ல உன்னோடு. He doesn't tell the others. ஸ்பெசிஃபை ஆக, Specifically, பர்டிகுலர் ஆக. particularly, சிலரை தெய்வம் உன்னை கை நீட்டி, அது கை நீட்டி சொல்ல போதும் when God says you, ஏற்றெடுக்க தயாராக இருக்கமா, start receiving. ஏற்றெடுக்க தயாராக இருக்கமா. அது ஒரு கடினமாக இருக்கலாம், It might be hard. ஒரு வேதனையா இருக்கலாம். ஒரு பகலில் சேரும் தெய்வம் சொல்லுகிறார், This morning say, இந்த பகல தெய்வம் சொல்லுகிறார், உடைய குடும்பமான சீர் அனுபவிக்க, for your family to உடைய குடும்பமான திருத்தி, அது சரித்திரங்களை திருத்தி எழுத, rewrite the உடைய குடும்ப வாழ்க்கை ஒரு நன்மையாய் மாறுவான். family like to go. இந்த ஆண்டு முடிக்கிறதுக்கு முன்பதாக 3 நாட்கள் ராத்திரியும் பகலும் 3 days நீ later, உபாசத்துல காத்திருக்க ஆரம்பி. start waiting and fasting. எத்தனை பேர் தயாரா இருக்கிறோம்? How many are ready for it? எனக்கு பிபி இருக்குது, சுகர் இருக்கிறது, I have BP, I have எனக்கு sugar, இத்தனை இருக்கிறது, I have this. என்னால ஒன்றும் செய்ய முடியாது. அல்ல No. அல்ல, பிரைஸ் தி லார்ட். நீ தீர்மானம் எடுத்தால், If you நீ determine, தீர்மானம் எடுத்தால் if you determine, உனக்கு தெய்வ அற்புதங்களை செய்யும். God will do wonders for you. நான் நினைச்ச நல்ல ஒரு சத்தம் வரும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எழுதி வச்சுக்கங்க, Right? இந்த ஆண்டு முடிகிறதுக்கு முன்பதாக Before this year ends, யாருடைய வீட்டுல 3 ராத்திரியும் பகலும் தெய்வ சமூகத்துல குடும்பமாக உபாசத்துல இருக்கிறீங்களோ, in whose family 3 days and nights whose wait and fasting, தெய்வம் சொன்னதை செய்வார். God will work in their family. உபாசத்துக்கு டைம் இல்லை, நமக்கு முடியல. Don't have time to fast. பட்டினியா இருக்க முடியல. You cannot be நீ hungry. பட்டினியாக தெய்வம் சொல்லல. God doesn't tell you உபாசம் இருந்து stay fast. என்னோட உட்கார்ந்து You sit with me. என்னோட நீ பேச ஆரம்பி. Start speaking with me. 365 நாள் யாரோடலாம் நீ பேசுற? 365 days you speak to someone. என்னெல்லாம் நீ ஓடுன, Wherever you என்னெல்லாம் செய்த, what all you did, எல்லாத்தையும் வைண்டப் பண்ணி குப்பையில போட்டுட்டு put everything in the garden. 3 ராத்திரியும் பகல் என்னோட உட்கார ஆரம்பி. For 3 days and nights, என்னோட கொஞ்ச நேரம் உட்கார ஆரம்பி. sit with me for நீ 7 days. உங்களுடைய குடும்பம், உங்களுடைய தலைமுறை என்னோட சேர்ந்து உட்கார தயாராக இருந்தால் If you, your generation, your family, இந்த 3 ராத்திரியும் பகலும் for this 3 days, சிலரை நொறுக்க வேண்டியதை நான் நொறுக்கிக் கொண்டு, சிலரை உடைக்க வேண்டியதை நான் உடைத்துக் கொண்டு உன்னை ஒரு பொற்பத்திரமாய் விளங்க செய்வார். to make you என்னுடைய கையில பத்ததி இருக்கிறது, என்னுடைய கையில பிளான் இருக்கிறது, என்னுடைய கையில பத்ததி இருக்கிறது. ஏற்கனவே தலைவர் தயாராக இருக்கிறோம். ready to accept it. Praise the Lord. Praise the Lord. பாஸ்டர் உபாசம் மாத்திரம் எடுக்க சொல்ல வேண்டாம். Pastor, don't tell fasting. என்னால உபாசம் எடுக்க முடியல. I am not able to take ஓகே, fasting. நோ ப்ராப்ளம். No problem. ஒருவேளை சாப்பிட்டு, Eat one time. ஒருவேளை சாப்பிட்டு Eat one time. 3 ராத்திரி
ராத்திரியும் பகலும் 3 days and nights. மொபைல் ஆஃப் பண்ணி வை. Cut your mobile. எல்லாம் மண்ணாங்கட்டி க்ளோஸ் பண்ணி ஆரம்பி. Close everything in your life. ஒரு அறைக்குள்ள நானும் என் வீட்டாரும் மாத்திரம். In the room, you and your family. அன்னைக்கு அநேக பிரச்சனை வரும். That day many problems. அன்னைக்கு அறியாத அநேக கால்கள் வரும். That day many calls will. அறியாத பலவிதமான உபத்திரங்களை நீ கேட்க ஆரம்பிப்பாய். You will start hearing many songs. என்ன வந்தாலும் சரி, No matter what. என்ன வந்தாலும் சரி, No matter what. என்னுடைய ஆசீர்வாத நேரமா இருக்கிறபடியால், It is a time for. என்னுடைய விடுதலை நேரமா இருக்கிறபடியால், என்னுடைய நன்மையுடைய நேரமா இருக்கிறபடியால், என்னுடைய உயர்ச்சியுடைய நேரமா இருக்கிறபடியால், எனக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் வைத்திருக்கிறபடியால், என்னுடைய தலைமுறைக்கு வேண்டிய ஒரு அற்புதம் வைத்திருக்கிறபடியால், நான் அதை நஷ்டப்படுத்த விரும்பவில்லை. நான் அதை நஷ்டப்படுத்த விரும்பவில்லை. ஆகையால் வெள்ளியை காட்டினோம், வெள்ளியை காட்டினோம், பொன்னை காட்டினோம், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களுக்கு நான் தயாராக இருக்கிறேன். கரங்களை தட்டி உற்சாகமாக நம்முடைய தெய்வத்தை ஒரு ஸ்தோத்திரம் செய்வோமாக. வாலிப பிள்ளைங்க நல்ல பந்து போல் தெய்வத்தை ஆராதிக்கிறோம். Young children like a ball was worship. ஆனா வயசான கிழமை பாருங்க ஜோரா தட்டுறாங்க, நீ நான் குண்டு பால் கை தட்டிட்டு இருக்கிறேன். The elderly ones are clapping hands. So Praise the Lord. Hallelujah. 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 அவன் செய்ய வேண்டியது நீ செய்யும் போதோ, when you have to do what you have to do, அவருடைய வேலை வரும், his time will come. அவருடைய நேரம் வரும். His time. எத்தனை பேர் தயாராக இருக்கிறோம்? எத்தனை பேர் தயாராக இருக்கிறோம்? நோ ஆப்ஷன். No option இவருக்கு வேற ஒரு ஆப்ஷன் ஒன்றும் அல்ல. for this. உபவாசம் இல்லாமல் ஜெபம் இல்லாமல் Without fasting and prayer, இந்த ஜாதி பிசாசு this kind of demons, உங்களை விட்டு போகாது. it won't go away. ஓகே, ஒரு ஆப்ஷன் நான் உங்களுக்கு தருகிறேன். Okay, I will give you an option. வீட்டுல உங்களால ஜெபிக்க முடியல, You cannot pray in the house. உங்களால வேறு பிரித்து இருக்க முடியல, You cannot be consecrated. உங்களால உட்கார முடியல. You cannot sit இந்த வருகிற ஒரு வார காலம் for 1 week. வீடெல்லாம் போட்டுங்க, Lock all your house. இங்க வந்து தங்குங்க. Stay here. நான் உங்களோட உட்காருகிறேன். I will also stay here. எனக்கு வேண்டியது பணம் அல்ல, I don't need money. எனக்கு வேண்டியது பணம் அல்ல. I don't need money. இங்க இருக்கிற குடும்பத்தோட விடுதலை I அனுபவிக்கணும். need deliverance for every நீங்க விடுதலை அனுபவிக்கணும். for this எல்லாம் family. போராம நாட்டு மக்கள் அனுபவிக்கணும். For experience. அதற்கு நாங்கள் தியாகம் செய்ய தயாராக இருக்கணும். I'm ready to serve. அதற்கு நாங்கள் பட்டினி கிடக்க தயாராக இருக்கணும். அதற்கு வேண்டிய எத்தனையோ இருக்க நாங்கள் தயாராக இருக்கணும். I'm ready to suffer for it. தயாரா? Are you ready? தயாரா? Are you ready? தயாரா? Are you ready? லாஸ் ஆஃப் பே வந்தாலும் சரி, Even if you get an elephant, வேற கஷ்டப்பட்டாலும் சரி, சம்பளம் இல்லைனாலும் சரி, என்னுடைய ஆசீர்வாதம் பரலோகத்தில் காத்திருக்கிறபடியா, since my blessing is waiting, என் நன்மை தெய்வத்தில் இருக்கிறபடியா, my goodness in God, அது எந்த நேரத்திலே, எந்த நேரத்திலே உங்கவனவ சக்கராதனாரங்கர ஏற்ற நிமிஷத்திலே, in the due minute, கானா ஒரு கல்யாணத்திலே in the marriage of தெய்வம் அற்புதங்களை செய்தார். God did wonders. அப்படி என்றால் That means இந்த ஆராதனையிலே this worship, நீ அவருடைய கரத்திலே அடங்கி இருக்கும் போது when you submit in His அவருடைய அற்புதம் செய்யாதிருப்பாரா? will He not do wonders for you? கலாத்தியர் எழுதின புஸ்தகம் Read the book of Galatians. 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். கலாத்தியர் Galatians chapter 6 verses 9. கலாத்தியர் எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். சீக்கிரம் வாசிங்க. ஆ ஆ ஆ Let us not become weary in doing good. Ah. For at the proper time we will reap a harvest if we do not give up. Amen. நன்மை செய்கிறது. அப்ப இந்த ஸ்தோத்திர கூட்டம், இந்த தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸ், இந்த தெய்வ சமூகத்தை நாம் செய்கிறது நன்மை செய்கிறோம். What the thanksgiving service, the worship service we do. வாசிங்க தமிழே. சோர்ந்து போகாதிருப்பதாக. வசனம் கேட்டாலும் ஆமேன் வருதா? ஏங்க பூமாடு மாதிரி கீழே உட்காந்துக்கிறீங்க? தலைநிமிர்ந்து ஆமேன் சொல்லுங்க. அந்த வசனம் உள்ள தொட்ட அறியாத ஆமேன் வரும். வீடு வாசிங்க. நன்மை செய்கிறதுல நீ சோர்ந்து போகாதிருக்க ஆரம்பி. தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே
எனக்கு வேண்டி ஒரு அருவனை காத்திருக்கிறது. கமான். In the due season, we have a harvest. ஏற்ற காலத்திலே In the due season, 2021 முடிக்கிறதுக்கு முன்பதாக before 2021 ends, உனக்கு ஒரு அறுவடை வைத்திருக்கிறார். God has a உனக்கு harvest. ஒரு அறுவடை வைத்திருக்கிறார். God has a harvest. எத்தனை பேருக்கு அறுவடை வேண்டியதா இருக்கிறது? How many need that harvest? எத்தனை பேருக்கு அறுவடை வேண்டியதா How இருக்கிறது? many need that harvest? அப்படியே நான் என்ன செய்ய வேண்டுமா? What must we do? தெய்வத்திலே நேரத்திலே In God's தெய்வனுக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் God is doing wonders. பாத்திரங்கள் சுத்திகரித்து Purifying the vessel. தண்ணீர் நிரப்பி Fill it with water. காத்திருக்க ஆரம்பி. இரண்டாவது தெய்வத்திலே நேரத்திலே உனக்கு அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் நன்மை செய்ய ஆரம்பி. நன்மை செய்ய ஆரம்பி. நன்மை செய்ய ஆரம்பி. உன் புருஷனுக்கு நன்மை செய்ய ஆரம்பி. உன் மனைவிக்கு நன்மை செய்ய ஆரம்பி. உன் பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய ஆரம்பி. சபைக்கு நன்மை செய்ய ஆரம்பி. தெய்வ ராஜ்யத்துக்கு நன்மை செய். For God's kingdom. ஹalleluya. தீமை செய்யாதே. Don't do evil. தீமை செய்யாதே. Don't do evil. நன்மை செய்ய ஆரம்பி. Do good. தீமை பேசாதே. Don't speak evil. நன்மை பேச ஆரம்பி. Speak good. ஏற்ற நேரத்தில் In the due time, நீ அறுவடை செய்வாய். you will harvest. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? How many believe? ஹalleluya. அது நிச்சயம் நடக்கும். This surely, அது நிச்சயம் நடக்கும். this surely will happen. ஹalleluya. Hallelujah. அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? What does the next word say? சீக்கிரமாய் வாசிங்க. ரோமர் 5:6 வசனத்தை வாசிங்க. ரோமர் எழுதின புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். Amen Jesus. நாம் பலனற்றவராய் இருக்கும்போது பலனற்றவராய் இருக்கும்போது குறித்த காலத்திலே கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். ஆமென். குறித்த நேரத்திலே The due time, நாம் பலவீனமாக இருக்கும்போது when we were without when strength, we are powerless, when we are powerless, நாம் பலவீனமாக இருக்கும்போது தளர்ந்து போய் இருக்கும்போது ஏற்ற நேரத்திலே உன்னை தப்புவித்து உனக்கு விடுதலை தந்து சாதாரண ஹத்தன ரபதே உனமனா கரகஜனா சத்தனே. ஹalleluya. hallelujah. ஸ்தோத்திரம் வரமாட்டேங்குது. ஸ்தோத்திரம் வரமாட்டேங்குது. ஸ்தோத்திரம் வரமாட்டேங்குது. எல்லாம் உடைந்து தகர்க்கப்பட்டதான நேரங்களிலே In the times when everything is broken, அவருடைய நேரத்திலே in His time, ஒரு கல்புரம் செய்யவில்லையா? we need to do அவரோட கல்புரம் செய்யவில்லையா? miracle. ஹalleluya. நீ பவர்லெஸ்ஸா இருக்கும் போது When you are powerless, பலவீனமாக இருக்கும் போது when you are weak, பலமுள்ளதான தெய்வத்துடைய கரம், strong man of the Lord, பலமுள்ளதான தெய்வத்துடைய கரம், man of the Lord, is பலமுள்ளதான தெய்வத்துடைய கரம் உன்னுடைய குடும்பத்தை விடுவிக்குவார். to save you and your family. ஹalleluya. ஒன்னு நினைச்சு பாருங்க. Think of it. அவருடைய நேரத்தில் நீ இங்கே இதுக்குள்ள வரவில்லை என்றால், If you did not come here in His time, இந்த சபைக்குள்ள நீ வராதிருந்திருந்தால் if you would have come to church in this time, என்ன நடந்திருக்கும்? what would have happened? என்ன நடந்திருக்கும்? What would have happened? எத்தனை நஷ்டம் வந்திருக்கும்? So many losses, எத்தனை உயிர் போயிருக்கும்? so many lives, எத்தனை வேதனை நீ அனுபவித்திருப்பாய்? so many sorrows you would have ஓ experienced. ஹalleluya. ஏற்ற நேரத்தில் உன்னை உள்ள கொண்டு வந்தது. In the due time He got you. ஏற்ற நேரத்தில் உன்னை கொண்டு வந்தது. In the due time He got நீ you. தெய்வத்துக்கு துரோகம் செய்வான் அல்ல. Not to do நீ தெய்வத்துக்கு தீமை செய்வான் அல்ல. நீ தெய்வத்துக்கு வேதனையா இருக்குவான் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்துவான் அல்ல. மாறாக அவருக்கு நன்றியாய் தெய்வத்தை ஆராதிக்குவான். thankfully to worship Him. Praise the Lord. Praise the Lord. ஒருவேளை நீங்க கேட்கலாம், You might ask, அன்றைக்கு நான் உள்ள வந்துட்டோம், that day we came inside. வந்ததுனால தான் இப்ப நீ பிழைச்சிட்டு இருக்கிறாய். Only because you are inside, you are alive. Praise the Lord. ஆனா இன்னும் வாழ்க்கையில விடுதலை இல்லாத காரணம் என்ன? But what is the reason your life is நீ still not prospering? தெய்வத்துடைய கரத்திலே அடங்கி இருக்கவில்லை. You are still not நீ submitted. தெய்வத்துடைய கரத்திலே அடங்கி இருக்கவில்லை. You are still not இந்த submitted. பகல் தெய்வத்துடைய ஆவியான This சொல்லுகிறார், morning the Holy Spirit இந்த says, கரத்திலே நீ அடங்கி இருக்கும் போது when you submitted my hand, ஏற்ற நேரத்திலே in the due time, ஒரு சூரியன் உதிக்க ஆரம்பி. a sun will rise, நீ அறியாத ஒரு சூரியன், an unknown sun, திசை அறியாத ஒரு நன்மை a directionless goodness. உடைய கரத்துல வந்து விழ ஆரம்பி. It will fall in your hands. அன்றைக்கு சொல்லுகிற ஒரு பதம் உண்டு, There is a word that இது was தெய்வத்தால் சம்பவித்தது. this was happened by God. மனுஷனுக்கு ஆச்சரியம் என்று கூறத்தக்கது, For man to wonder how, மனுஷன் ஆச்சரியம் என்று கூறத்தக்கது. for man to be
பலரும் பலரும் கேட்கத்தக்கது. When more people wonder what அன்றைக்கு பலரும் கேட்பார்கள் many people will எப்படி நடந்தது, how did it happen? எப்படி சம்பவித்தது. தெய்வத்தால் சம்பவித்தது, தெய்வத்தால் சம்பவித்தது. அவரை உயர்த்துகிற வரைக்கும் நான் கருத்தில் அடங்கி இருக்கிறேன். I will submit in his hand. எஸ்ஐயா எழுதின புஸ்தகம் Read the book of Isaiah. 60ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வேகமாய் வாசிப்போமாக. The book of Isaiah chapter 60 verses 22. சின்னவன் ஆயிரமும் ஆ. சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். ஆ. கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். I will quicken it in the due time. ஏற்ற காலத்திலே In the due time. வாசிங்க. சின்னவன் ஆயிரமும் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். பலத்த ஜாதியாகுவான். கர்த்தராகிய நான் கர்த்தராகிய நான். ஏற்ற காலத்திலே சொல்லுங்க, கர்த்தராகிய நான் The Lord, I will ஏற்ற காலத்திலே in the due time. இதை தீவிரமாய் தீவிரமாய். I will hasten. இங்கிலீஷ்ல வாசிக்கிறோம். A little one shall become 1,000, Ah. and a small one a strong nation. Ah. I, the Lord, Ah. will hasten it in its time. பிரைஸ். கன்னடால வாசிங்க அந்த பாகம் மாத்திரம். கன்னடால மலையாளத்துல வாசிமா. 22. குறைஞ்சவன் ஆயிரமும் ചെറിയവൻ മഹാജാതിയുമായിത്തീരും. ആ. യഹോവയായ ഞാൻ തക്ക தக்க சமயத்திலே ശീഘ്രമായി നിവർത്തിക്കും. praise the Lord. தீவிரமாய். இனி என்ன அதுக்கு என்னல, இனி ஸ்டாப் பண்ண முடியாது. It is unstoppable. உன்னை ஆசீர்வதிக்கிற நேரம் வந்திருக்கும் என்றால், If it is a time for you, உன்னை ஆசீர்வதிக்க நேரம் வந்திருக்கும் என்றால், உன் தலைமுறை ஆசீர்வதிக்க நேரம் வந்திருக்கும் என்றால், உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க நேரம் வந்திருக்கும் என்றால், அது நான் தடை பண்ண முடியாது, உன் அப்பன் தடை பண்ண முடியாது, யாரும் தடை பண்ண முடியாது. அது தீவிரமாய் வரப்போகிறது, அது தீவிரமாய் வரப்போகிறது, அது தீவிரமாய் வரப்போகிறது. விசுவாசம் உள்ளவர்கள் இந்த பலனை ஏற்றெடுக்காரர்கள். receiving this. உலமா சக்கரா கனா ரமணா உலமனா கடகதரா சத்தரா ரமது உலமனா கடகதரா சத்தலே இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே, Mighty name of Jesus. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே வாக்குத்தத்தங்கள் தீவிரமாய் சம்பவிக்கட்டும். Promises வாக்குத்தத்தங்கள் தீவிரமாய் சம்பவிக்கட்டும். நன்மைகள் இயேசுவின் நாமத்தினாலே சம்பவிக்கட்டும். in the name of Jesus, let good I declare and decrease in Jesus' name. Let everything happen instantly. Amen. Hallelujah. நினைக்கிறதுக்கு அப்புறமாய், what more than we think, சிந்திக்கிறதுக்கு அப்புறமாய், more than we can இயேசுவின் நாமத்தினாலே in the name of Jesus. எந்த நேரத்திலே Due time. அது தீவிரமாய் It will சம்பவிக்கட்டும். happen quickly. Hallelujah. எத்தனை பேர் விசுவாசம் இருக்கிறது? அப்ப நாம் என்ன செய்யணுமா? What must we do? இடவிடாத ஜெபிக்கிறோம், We must pray without ceasing. இடவிடாத நாம் போராடணும். Fight without ceasing. Never give up. விடக்கூடாது, Never give up. ஒரு நாள் விடக்கூடாது. Don't even அந்த விதவி நீதி இல்லாத நியாயாதிபதிக்கு முன்பதாக, that widow before justiceless judge. நியாயமில்லாத ஒரு நீதிபதி நியாயாதிபதிக்கு முன்பதாக, Judge who had no justice. இடவிடாத ராத்திரியும் பகலும் Day and night was போராடின சத்தியம் என்றால், நீயும் நானும் ஆராதிக்கிற தெய்வம், நீயும் நானும் சேவிக்கிற தெய்வம், நல்ல நியாயாதிபதியா இருக்கிறபடியா, ஜீவன நியாயாதிபதியா இருக்கிறபடியா, judge. ஏற்ற காலத்திலே, In the due time, ஏற்ற காலத்திலே in the due time, அவரவர் காழ்ப்புணர்ச்சிகளையுமாயிருக்க He will do wonders for you. சத்தமராமே சொல்லுங்களேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நல்ல கவனிக்கிறோம். Listen to me. இந்த வாக்கிங் பண்ணும் போதோ, When you go for walking, நம்ம நடக்கும் போதோ when you walk, பலவிதமான நடத்தை இருக்கிறது. there are many types of walking. எத்தனை பேருக்கு புரிகிறது? How many know that? Praise the Lord. சிலர் ஸ்லோவா நடப்பாங்க, Some when they walk slowly. சிலர் ஆம மாதிரி நடப்பாங்க, Some they walk like a turtle. சிலர் ஸ்லோ மோஷனா நடப்பாங்க, Some walk in slow motion. சிலருடைய நடப்பு இந்த கேட் வாக்குன்னு வாங்க. Some walk like a cat. Praise the Lord.
இது போல பலவிதமான வாக்குகள் இருக்கிறது. Like this, there are many styles of. ஆனால் அதிக ஸ்பீடாய் நடக்கும்போது But when somebody walks fastly, என்ன சம்பவிக்கிறது? what happens? மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். The breath becomes faster. மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். As they breathe faster, வேர்த்து கொட்ட ஆரம்பிக்கும். they sweat. சில நமக்குள்ள ஒரு அன்ஈசினஸ் உண்டாக Sometimes ஆரம்பிக்கும். you feel uneasiness. ஆனால் இதெல்லாம் நமக்கு ஒரு நாளும் தடை அல்ல. But all that is not a hindrance. காரணம் என்ன தெரியுமா? எனக்கு முன்பதாக பிரதிபலன் காத்திருக்கிறது. Before me, there's a blessing. Wait. எத்தனை பேருக்கு புரிகிறது? எத்தனை பேருக்கு புரிகிறது? நீ எப்படி நடந்து ஆடி ஓடி தெய்வத்தை ஆராதிக்கிறாயோ, The way you walk, sit, stand, and worship God, அல்லேலூயா. நீ ஆம மாதிரி பாய் போட்டு like a turtle, you put a mat. ஆம மாதிரி உட்கார்ந்துக்கின்னு You sit like a turtle. கீழே மேரி சொரிஞ்சுக்கின்னு You scratch your back and front. போட்டு வாயை விட்டுக்கின்னு You yawn. பேருக்கு வேண்டி பைபிளை வாசிச்சு For name's sake, you read the நீ Bible. ஆம போல குடும்ப ஜெபம் நடத்தினால், Like a turtle, if you cut. ஆம போல தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்து தூங்கி நீ ஜெபம் பண்ணா, Sleep like a turtle in God's presence and pray. ஆமாவுடைய ஆசீர்வாதம் வரும். You will get the blessings of a ரொம்ப turtle. லேட் ஆகும். It will come late. ரொம்ப லேட் It will ஆகும். come very late. காரணம் நீ ஆமை அல்லவா? Because you are a turtle. Praise the Lord. ஸ்தோத்திரம் வர மாட்டேன். ஆமென். Hallelujah. ஆமை விசுவாசியே, Believer was a tortoise. ஆமை விசுவாசியே, Believer was a tortoise. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆமை விசுவாசியே. In spiritual life, you are a tortoise. ஐயோ வயசானவங்க தான், கொஞ்சம் வயசான வாலிப பிள்ளைங்க ஆமையா இருக்கிறாங்க. The young people today are tortoise. Praise the Lord. அந்த பைபிள் எடுக்கிறத பார்க்கணும், அதை படிக்கிறத பார்க்கணும். The way they take the Bible, the way they read it. ஏன்னா யாருக்கோ வேண்டி. For whom? Praise the Lord. ஆவிக்குரிய வாழ்க்கையில சோம்பேறியா ஸ்லோவா இருப்பாங்க. In spiritual life, they will be very slow. உன் ஆசீர்வாதம் ஸ்லோவா தான் இருக்கும். Your blessings also will be slow. எத்தனை பேருக்கு புரிகிறது? How many understand? நீ எவ்வளவு தீவிரமாய் இருக்கிறாயோ, The faster you are, ஆமென், நீ எவ்வளவு தீவிரமாய் இருக்கிறாயோ, the faster you are, அவ்வளவாய் தெய்வம் உன்னை ஆசீர்வதிப்பார். so fast God will bless you. சத்தமா ஆமென் சொல்லுங்க. Praise the Lord. Praise the Lord. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். Hallelujah. அப்ப நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில எவ்வளவு ஸ்பீடா இருக்கோம். In our spiritual life, how fast should நம்ம we? எவ்வளவு ஸ்பீடா இருக்கிறோம். How fast should we? அவ்வளவு ஸ்பீடாய் தெய்வம் நம்மை ஆசீர்வதிக்க தயாராக இருக்கிறார். So fast God will bless us. இந்த பகல் தெய்வத்தோடு ஜெபிங்க. This morning, pray to the Lord. கர்த்தாவே, நான் தெய்வத்தோடு நடக்கிறது. Lord, I want to நான் walk. தெய்வத்தோடு ஜெபிக்கிறது. I want to நான் pray. தெய்வத்தை ஆராதிக்கிறது. நான் தெய்வத்துக்கு ஆத்துமாக்கள் சம்பாதிக்கிறது. நான் நன்மை செய்கிறது. எல்லாவற்றோட ஸ்பீடா I இருக்கிறோம். must do it fast. எல்லாவற்றோட ஸ்பீடா இருக்கிறோம். எல்லாவற்றோட ஸ்பீடா இருக்கிறோம். ஒரு நாள் சோம்பேறியா இருக்கக்கூடாது. Not every day. ஒரு நாள் ஆமையா இருக்கக்கூடாது. ஒரு ஆப்ஷன் நாம் தேடக்கூடாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, Through Christ, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் சகலத்தை செய்து முடிக்குவா I தயாராயிருக்கிறேன். am ready to do all things. ஹல்லேலூயா. விசுவாசிகள் ஒரு நாளும் ஐடலாக இருக்கக்கூடாது. Believers should never be idle any day. Idle is the devil workshop. An idle mind is a devil workshop. Praise the Lord. அப்பதான் பிசாசு பலதும் மைண்ட் செட் கொண்டு வர ஆரம்பிப்பான். Only in that time Satan brings different mindsets. நீ தெய்வ சமூகத்திலே அது உணர்வோடு இருந்தால், If you are sober in God's presence, ஏற்ற நேரத்திலே in the due time, அவர் பிரதிபலன் தருகிற தெய்வமாய். He is the God who will give you fruit. இந்த ஆராதனை கர்த்தாவே நான் அதை காண வேண்டும். Lord, I must see that in this இந்த worship. ஆராதனை நான் அனுபவிக்க வேண்டும். I must experience that in worship. எத்தனை பேர் ஜெபிக்க Am தயாராயிருக்கிறேன்? I ready to pray? உங்களுடைய பலமுள்ளதான கரத்திலே நான் அடங்கி இருக்கிறேன். Lord, in your mighty hand I submit. ஏற்ற காலத்தில் தெய்வம் நம்மை உயர்த்துவார். In the due time, God will lift us up. தெய்வம் நம்மை ஆசீர்வதிக்க For God to bless us. ஜெபத்தோடு காத்திருப்போமாக. Let us wait and pray. ஒரே ஒரு வாதத்தை சொல்லி நான் இந்த பகலில் ஜெபிக்க I will ஆசைப்படுகிறேன். tell one part and pray for you. தெய்வத்துடைய பலமுள்ளதான கரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? How is this mighty hand of the Lord? The hand of God is mighty in creation. அவருடைய சிருஷ்டியிலே அவருடைய பலமுள்ளதான கரம் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. His mighty hand is revealed in His creation. காரணம்,
reason வேத புத்தகத்தை நாம் படிக்கும்போது the Bible says ரெண்டு விதமான ஒரு பிறப்பு நமக்கு இருக்கிறது. we have two kinds of ஒரு கிறிஸ்தவனுக்கு ரெண்டு விதமான பிறப்பு இருக்கிறது. every Christian has two births. ஒரு கிறிஸ்தவன் பிறக்கும்போது When a Christian is அதாவது ஒரு நபர் பிறக்கும்போது when he is born, தன்னுடைய தாயுடைய வயிற்றிலே இருந்து அவன் பிறக்க ஆரம்பிக்கிறான். he comes forth from his mother's தன்னுடைய womb. தாயுடைய கருவிலே இருந்து அவன் வெளியே புறப்பட He ஆரம்பிக்கிறான். comes forth from his mother's womb. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? அவன் பிறக்கும்போது அவன் பாவியாய் பிறக்குகிறான். He born as a sinner. அவன் பாவியாய் பிறக்கிறான். He is born as a sinner. பாவத்தின் சம்பளம் அல்லவோ மரணம். The fruit of sin is death. பாவத்துடைய வித்தல்லவோ அருவருத்தினுடைய கிரியைகள் வெளிப்படுகிறது. The works of the sin is ஆகையால் கர்ப்பத்தினுடைய அனுபவத்திலே ஒரு தலைமுறை பிறக்கும்போது அவன் பாவியாய் பிறக்குகிறான். Therefore, when a child is born from our mother's womb, he is born as a sinner. 51ஆம் சங்கீதத்தை விவரமாய் வாசிக்கிறோம். The book of Psalms 51 says, அதில் 5ஆம் வசனத்தை வாசிங்க. read the Psalms 51 verses 5. Psalms 51 verse 5. ഇതാ ഞാൻ അകൃത്യത്തിൽ ഉരുവായി പാപത്തിലെത്തി അമ്മ എന്നെ ഗർഭം ധരിച്ചു. Amen. Behold, I was born forth in sin, Ah. and in sin did my mother conceive me. Amen. Oh. இதோ Ah. நான் துர்குணத்தில் உருவானேன். நான் துர்க்கணத்திலே உருவானேன். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் என் தாய் பாவத்திலே கர்ப்பம் தரித்தார். என் தாய் பாவத்திலே கர்ப்பம் தரித்தார். My mother conceived me in sin. எபேசியர் எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம் The book of Ephesians 2. அதுல 1ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். Read the first verse. சீக்கிரம் வாசிங்க. Read it quickly. ஹalleluya ஹalleluya. അതിക്രമങ്ങളാലും പാപങ്ങളാലും മരിച്ചവരായിരുന്നു. നിങ്ങളെയും അവൻ ഉയർപ്പിച്ചു. ஆமென். எபேசியர் 2:1. Ephesians 2 verse 1. അക്രമങ്ങളിനാലും ആ. പാപങ്ങളിനാലും ആ. മരിച്ചവர்களாயிருந்த உங்களை ആ. உயிர்പ്പിத்தார். ஆமென். நான் பாவத்திலே கர்ப்பம் தரிக்க ஆரம்பித்தேன். Mother was born in sin. ஆனா இரண்டாவது பிறப்பு But second birth, கிறிஸ்து இயேசுவின் கரத்தினாலே in the hand of the Lord Jesus Christ, தெய்வம் நம்மை உருவாக்கி எடுக்க ஆரம்பித்தார். God created us. அதுதான் மறுபடியும் பிறக்கிற அனுபவமாய் இருக்கிறது. That is what is called அதாவது ரீஜெனரேஷன் ஆயிருக்கிறது. called as regeneration. ஒரு முறை நாம் பிறந்தோம், One time we were born. பாவத்தில் நாம் பிறந்தோம். ஆனால் இரண்டாவது ஒரு பிறப்பு But the second birth, நம்முடைய கிருபையான கரத்தின் கீழே நாம் பிறக்க ஆரம்பித்தோம். through grace under His hands we are born. மறுபடியும் பிறக்காதவன் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. Without being born like that, we cannot enter God's kingdom. அப்படி என்றால் நம்முடைய ஜீவிதத்தில் ஒரு மறுபடியும் ஒரு பிறப்பு உண்டாகணும். That means we must have a new birth in our life. அந்த பிறப்பு தான் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானத்துக்குள்ளே நாம் கடந்து போக ஆரம்பிக்கிறோம். That new birth is an indication that we are ஆனா baptized. ஞானஸ்தானம் எடுத்த பிறகு Before we can take baptism, after taking baptism, அநேக பின்மாற்றம் நம்முடைய ஜீவிதத்தில் வந்திருக்கிறது. there are many backsliding in our lives. அதே பின்மாற்றத்தின் சூழ்நிலைகள் மத்தியிலே In spite of the backsliding, தெய்வ கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து submitting in God's hand, கர்த்தாவே எனக்கு மன்னியும் என்று கேட்கும் போது Lord, as I listen அவருடைய பலமுள்ளதான கரத்திலே இருந்து from His mighty hand, நமக்கு ஒரு மீண்டுமாய் ஒரு ஜனனம் உண்டாகிறது. He will give you a new birth. ஒரு நியூ ஜெனரேஷன் ஒரு புதிய அனுபவங்கள் நம்மை வெளிப்பட ஆரம்பிக்கிறது. God will give you a regeneration. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அதனால தீத்தோஸ் எழுதின புஸ்தகம் That is what the book of Titus, 3ஆம் அதிகாரம் அதில் 5ஆவது வசனத்தில் வாசிக்கிறோம். சீக்கிரம் வாசிங்க. தீத்தோஸ் 3ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம். அதர்மம். அவன் நம்மை காத்தை செய்த நீதி பிரவൃத்திகளாலல்ல, தன்னை கருணாபிரகாரத்திலே ரட்சித்தது. ஆமென். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் அவர் நம்மை ரட்சியாமல் தம்முடைய இரக்கத்தின்படியே ஒரு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினால் நம்மை ரட்சித்தார். அவர் நம்மை ரட்சித்தார். He gave us salvation. அவர் நம்மை ரட்சித்தார். He gave us salvation. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அதுல வாசி எபேசியர் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் Ephesians 2. அதுல 4-5 வசனத்தை சீக்கிரமாய் படிங்க. 4 to the 5th verse. ஆமென். கருணாசம்பன்னனாய தெய்வமோ நம்மை சிநேகித்த மகா ஸ்நேக நிமித்தம் அதிக்கிரமங்களால் மரிச்சிருந்த நம்மை கிறிஸ்துவினோடு கூட ஜீவிப்பிக்கையையும் கிருபையால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவில் நம்மை குறிச்சுள்ள வாத்சல்யத்தில் தன்னுடைய கிருபையுடைய அத்தியுதமாய வருங்காலங்களில் காணேண்டதெல்லாம் கிறிஸ்து இயேசுவில்
Praise the Lord. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட நம்மை உயிர்ப்பித்தார். போதும். நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? How are you saved? நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? How are you saved? சத்தமா சொல்லுங்க, எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? How are you saved? கிருபையால ரட்சிக்கப்பட்டீங்க. You are saved through grace. கிருபையால ரட்சிக்கப்பட்டீங்க. அந்த கிருபை எங்கிருந்து வெளிப்பட்டதா? From where did the grace come? தெய்வத்துடைய பலமுள்ளதான From the Lord's hand. ஹalleluya, ஹalleluya. Hallelujah. இன்றைக்கு நம்ம ஆலயத்தில் இருக்கிறது Today we are in church. தெய்வத்துடைய கிருபை. It's because of His grace. தெய்வத்துடைய கிருபை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல தயாராக இருக்கிறோம்? யாக்கோபு 1:18 விவரமாய் வாசிக்கிறோம். James chapter 3 verse 18. யாக்கோபு 1:18 James 1:18. சீக்கிரமாய் வாசிங்க. He chooses to give us both through the word of truth that we might be a kind of first fruit of all He created. அவர் சித்தம் கொண்டு அவர் சித்தம் கொண்டு நம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற்பலனானதற்கு அவர் கவனிக்கிற தெய்வத்துடைய பலமாய் கரம் நம்மை சிருஷ்டியாய் உருவாக்கினது. The hand of the Lord created us. முதற்பலனானதற்கு நம்மை சத்திய வசனத்திலே ஜெனிப்பித்தார். சத்திய வசனத்திலே நம்மை ஜெனிப்பித்தார். In the word of truth He conceived us. டிவிலையும் யூடியூப்லயும் ஆடியோ வீடியோ கண்டல்ல உன்னை தெய்வம் ரட்சித்தது. God did not save you by watching YouTube or video or audio. ஹலோ, எத்தனை பேருக்கு புரிகிறது? தம்முடைய வசனத்தினாலே. Through His word. இன்றைக்கு காலையில் எத்தனை பேர் பைபிளை வாசிச்சீங்க? Today morning how many read the Bible? Praise the Lord. வாசிச்சவர்களுக்கு ஆயுசோதம். All who read, thank God. வாசிக்காதவர்களுக்காக சோதம். All who did not read, thank God. அவர் வசனத்தை வாசிச்சது சத்தியம் என்றால் If it is true you read the அந்த Bible, வசனம் உன்னை மீண்டும் ஜெனிப்பிக்கிறது. that word will again create you. உன்னை ஜெனிப்பிக்க செய்கிறது. It will make you have a rebirth. யாருக்கு வேண்டிய பைபிள் வாசிக்கிறோம்? For whom do we read the Bible? பாஸ்டருக்கு வேண்டிய அல்ல, Not for the pastor. பாஸ்டாண்டிக்கு வேண்டிய அல்ல, Not for pastor. அப்பா அம்மாக்கு வேண்டிய Not அல்ல, for mother or father. யாரையோ பிரியப்படுத்துவான் அல்ல. Not to please நீ anyone. உண்மையாய் வசனத்தை வாசிக்க போகிறோம். When you read Bible truthfully, உண்மையாய் வசனங்களை வாசிக்க when you போகிறோம். read the Bible truthfully, மீண்டும் ஜனனம் உண்டாகிறது. you will have a rebirth. ஆமென், ஆமென். அவன் ஒரு நாளைக்கு 5 அதிகாரம் வாசிக்கிற விசுவாசிகளை கைத்தூக்கு பார்க்கலாம். Believers who read 5 chapters per day, can you raise your hands? 1 2 3 4 5 6 5 அதிகாரம் 6 7 பிரைஸ் கை போடுங்க. பாக்கி எத்தனை அதிகாரம் வாசிக்கிறீங்க? The rest, how many chapters do you read? சரி, 4 அதிகாரம் வாசிக்கிறவங்க. Okay, 4 chapters. 4 4 chapters. 3 3 chapters. 3 2 2 chapters. 2 1 1 chapter. பாக்கி யாரும் பைபிளை வாசிக்கிறது இல்லை. பிரைஸ் தி லார்ட். பின்ன எப்படி உனக்கு ஜனம் உண்டாகும்? How will you have a rebirth? பின்ன எப்படி கர்த்தருக்கு நன்மை தெய்வம் தருவாரு? How will God give His goodness? இதுக்கே உனக்கு டைம் இல்லைன்னா If you don't have time for this, பின்ன கர்த்தர் எப்படி உன்னை ஆசீர்வதிப்பார்? how will God bless you? பிரைஸ் தி லார்ட். சிலருக்கு நான் படிக்கிறேன் இல்லை உனக்கு தெரியுமா? இதான் அவன் எங்கே போயிட்டான்? உள்ள படுத்துருக்கிறானா? தூக்கட்டும், நல்லா தூக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். கிருபை. பிரைஸ் தி லார்ட். நான் படிக்கிறேன், நான் 4 மணிக்கு ஏச்சு படிக்கிறேன். I wake up at 4 and read. ஏன்டா திருட்டு வேலைலாம் பண்ணுறேன்? எதுக்கு 4 மணிக்கு ஏச்சு படிக்கணும்? அன்றவர்கள் யாரையும் விசுவாசி, சீக்கிரம் விசுவாசியா? நீ கம்யூனிஸ்டுக்காரனா அல்ல. லைட்டு போட்டு பைபிள் வாசி. Put the light and read the Bible. இந்த ஒரு பாகம் போதும். This one month, இந்த ஒரு வசனம் உனக்கு போதும். this one verse is enough. வாசிங்க சகோதரா. அவர் சித்தம் கொண்டு அவர் சித்தம் கொண்டு நம்முடைய சிருஷ்டிகளை நாம் முதற்பலனாவதற்கு நம்மை சத்திய வசனத்திலே ஜெனிப்பித்தார். சத்திய வசனத்திலே நம்மை ஜெனிப்பித்தார். ஆமென். சத்திய வசனத்திலே நம்மை ஜெனிப்பித்தார். He regenerated us by the word of truth. Praise the Lord. Praise the Lord. Facebookல உட்கார்ந்து கண்டனுக்கு ஃபேஸ் அடிக்க தருது. You know to sit in Facebook and chat with a stranger. பலருக்கு லைக் அடிக்க தருது.
Many know to lie. மெசேஞ்சர்ல உட்கார்ந்து அட்டகாசம் பண்ண தெரியுது. In Messenger we know to chat. பின்ன கண்ணனுக்குள்ள மணிக்கணக்கா போன் அடிக்க தெரியுது. We know to call a stranger for times. உன்னை ஜெனிப்பிக்க முடியாது. For you without getting the உனக்கு ஜெனிப்பிக்க முடியாது. For you cannot. நீ வசனத்தை வாசிக்கும் போது When you read the Bible. வாருங்க தம்பி சகோதரா சகோதரியே, Young sister. அருமையான குடும்பங்களே, நீ யாரா இருந்தாலும் சரி, நீ யாரா இருந்தாலும் சரி, நீ ஒரு புதிய சிருஷ்டியாய் மாற வேண்டும் என்றால், எந்த காலத்தில் தெய்வம் உயர்த்த வேண்டும் என்றால், யாருடைய சர்டிபிகேட் கொடுக்க வேண்டாம். You don't need anybody's certificate. இது போதும். This Bible is இது போலையா, இதை வாசிக்க வாசிக்க இது மீண்டும் ஜனனம் உண்டாகிறது, உன்னை மீண்டும் ஜனிப்பிக்கிறது. நீ ஒரு புதிய சிருஷ்டியாய் மாறுகிறாய். வயதெல்லாம் வயது போனது, வயதெல்லாம் வயது போனது, நான் ஒரு புதிய சிருஷ்டியாய் மாறினேன். the new creation. ஹல்லேலூயா. நான் மாற வெளியே இருந்து யாரும் வந்து தலைமையில கையை வச்சு சொல்ல வேண்டாம். For me to change, nobody should come from outside, keep hand on. நான் மாற என்னை யாரும் நிர்பந்திக்க வேண்டாம். Nobody should make me. நான் மாற வேண்டும் என்றால் இந்த வசனம் என்னை மாற்ற ஆரம்பிக்கும். என் கோபத்தை மாற்ற ஆரம்பிக்கும். என் பிடிவாத காரியங்களை மாற்ற ஆரம்பிக்கும். என் சண்டாவியை மாற்ற ஆரம்பிக்கும். Change the spirit of fighting. Because I read this word. நான் இந்த வசனத்தை வாசிக்கிறபடியா, Because I read this word. நான் இந்த வசனத்தை வாசிக்கிறபடியா, எனக்குள்ள இருக்கிற குறைகளை ஆவியான வெளிப்படுத்துகிறார். The Holy Spirit reveals my ஆவியான வெளிப்படுத்துகிறார். நான் மாற ஆரம்பிக்கிறேன். நான் மாற ஆரம்பிக்கிறேன். changing. Amen. சோத்திரம் வரமாட்டது, சோத்திரம் வரமாட்டது. முதல் புருஷன் மாறட்டும். First let husband change. மனைவி சொல்லுவா புருஷன் மாறட்டும். Wife will tell, let my husband change. மாறுகிற புருஷனை கூட நீ மாத்தி வெளியே கொண்டு போகிற திருட்டு கொட்டா இருக்கிற. Even if the husband is supposed to change, you change and you take him out. Praise the Lord. அதான் சத்தியம். That's the truth. Praise the Lord. Praise the Lord. உன் புருஷமார் எப்படிதான் எனக்கு நல்லா தெரியும். உன் புருஷமார் எப்படிதான் நல்லா தெரியும். How does your ஜெபிக்கிறவளா இருந்தாங்க, ஜெபிக்கிறவளா இருந்தாங்க, he was a prayerful person. ஆராதிக்கிறவளா இருந்தாங்க. He was a worshipper. இன்னைக்கு பின்மாற்றம் காரணம் வந்தது என்ன? Today what is the reason he's backslidden? மனைவிமார்களே, Wives, நீங்க தான் காரணம். you are the reason. பாஸ்டர் எப்ப பாரு எங்களே குற்றம் சொல்லாதீங்க. Pastor, don't keep finding fault with us always. அவங்க சரியான நாங்க சரியாவும். If they become proper, we'll become proper. புருஷன்மார்களே, Husbands, ஏன் உன் பொண்டாட்டி இவ்வளவு சோம்பேறியா மாறி இருக்கிறது? why has your wife turned lazy? ஏன் உன் பொண்டாட்டி பின்வாங்கி போய் இருக்கிறது? Why has your wife backslidden? நீதான் காரணம். You are the reason. ஆமென். பிள்ளைகளோட கேட்டு பாருங்க. Ask the children. எங்க அப்பா அம்மா ஜெபம் பண்ணி எத்தனை நாட்கள் அது எனக்கு என்ன தெரியுது? So many days since my parents prayed. நான் அதுக்கு ஜெபம் பண்ணணும். Why should I pray? Praise the Lord. ஜெபமும் பைபிள் வாசிக்கிறது ரகசியமாக அல்ல, பரிசியமாய் நின்று வாசிக்கணும். You should pray and read the Bible not secretly but in front of all. இதை சுமக்கவும் வாசிக்கவும் உனக்கு கஷ்டம் என்றால், If you feel burdened to read this and carry this, நீ ஒரு நாள் மேல போக முடியாது. you cannot go on anything. இதை நீ சுமந்தால், If you carry இதை this, நீ சுமந்தால், if you carry உன்னை this கடைசி வரைக்கும் சுமக்கிற தெய்வமாய். until the end, this will carry you. Oh Jesus. Hallelujah. நான் காலையில் சொன்னதான ஒரு பதத்தை எடுத்து சொல்லி முடிக்க I ஆசைப்படுகிறேன். would like to tell the word I told in the morning and finish. வேலைக்கு போகிற சம்பளம் வரல, You will go to work. சரியான வேலை நமக்கு இல்ல, You don't have proper சரியான job. நன்மை நமக்கு இல்ல, You don't have proper goodness. குடும்பத்தில் ஐஸ்வர்யம் இல்ல, You don't have prosperity. எல்லாவற்றும் அடைக்கப்பட்டிருக்கிற. All the roads are blocked. காரணம் என்ன? What is the reason? காரணம் என்ன? What is the reason? நான் மீண்டும் ஜனிப்பிக்கவில்லை. I am not born again. நான் மாற வேண்டியது பலதும் மாறணும். Things that has to change have to change. நான் மாற வேண்டியது பலதும் மாறணும். Things that have to change have to change. எத்தனை பேருக்கு புரிகிறது? Nobody understands. எத்தனை பேருக்கு புரிகிறது? நீ மாற தொடங்கினால் If you start changing, தெய்வனை மாற்றுவார். God will change you. உன் குடும்பத்தை தெய்வம் மாற்றுவார். God will change your உன் family. தலைமுறைகளை தெய்வம் God will மாற்றுவார். change your இந்த children. வசனம் எத்தனை பேர் படிக்க தயாராக இருக்கு? How many are
prepared to read this word. Hallelujah. Hallelujah. இந்த சந்தேகத்தின் ஆவி ஒரு கேன்சருடைய வியாதி. A doubtful spirit is like a cancer. இது ஒரு கேன்சர் வியாதி. It's a disease like a cancer. உனக்குள்ள இருக்கிற சந்தேகம் சாகர வரைக்கும் நீயும் குணப்பட மாட்டாய், உன் குடும்பத்துல நன்மை வெளிப்பட வராது. Until that doubt dies in you, you cannot have any prosperity in the family. என்றைக்கு சந்தேகத்துடைய ஆவி சாகிறதோ, when the doubt spirit dies, என்றைக்கு பூர்ணமான ஒரு ட்ரஸ்ட் உண்டாகிறதோ, when one day you fully trust, என்றைக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகிறதோ, when you have that trust, அந்த நாளுடைய வீடு தெய்வத்தால் ஆசீர்வதிக்கப்பட ஆரம்பிக்கும். that is the house that will be blessed by the Lord. சோத்திரம் வர மாட்டாது. Praise the Lord. Praise the Lord. எத்தனை பேர் ஆமென் சொல்ல தயாராக இருக்கிறீர்கள்? ஆகையால சகோதரிமார்களே, Therefore sisters, ஆகையால சகோதரிமார்களே, ஓ புருஷன் நெருப்பாய் மாறுவனா, if your husband has to be, நீ அவர்கள் நெருப்பாய் மாறுவனா, if you have to நீ change, தெய்வ சமூகத்தில் நெருப்பாய் காத்திருக்கணும். you must wait in God's நீ presence. நெருப்பாய் காத்திருக்கணும். Wait like a fire. அவனுக்குள்ள இருக்கிற பின்மாற்றம் மாறணும்னா, If he is back, அவனுக்குள்ள இருக்கிற சந்தேகாவி மாறணும்னா, அவனுக்குள்ள இருக்கிற சண்டையுடைய ஆவி மாறணும்னா, அவர்கள் ஆவிக்குரியவராய் மாறணும்னா, நீ முதலாவது மாற ஆரம்பி. you start changing into fire. Amen. Praise the Lord. Hallelujah. ஓ மனைவி நல்ல ஒரு ருசி உள்ள பதார்த்தம் உண்டாக்கி கொடுக்கணும்னா, If your wife should prepare, ஓ மனைவி எல்லா இடத்திலும் தி பெஸ்டா இருக்கணும்னா, your wife should be the best. ஓ மனைவி எல்லா இடத்திலும் உண்மையா இருக்கணும்னா, Your wife should be, நீ விரும்புவது போல ஆவிக்குரிய நெருப்பாய் மாறணும்னா, if your wife should be like a fire. சகோதரமாரே, சகோதரமாரே, நீ நெருப்பாய் இருக்க ஆரம்பி. You be a நீ fire. நெருப்பாய் இருக்க ஆரம்பி. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க ஆரம்பி. ஒரு ஆயுசு காலம் முழுவதும் My life long, Lord. சைக்கிள் கேப்ல பாவம் செய்கிறது அல்ல. Not to sin in a cycle gap. ஆமென். சோத்திரம் வர மாட்டாது. சோத்திரம் வர மாட்டாது. சீரியல் சினிமா பார்த்து சைக்கிள் கேப்ல அதை உல்லாசிக்கிறது அல்ல. Not to find happiness in watching serials. வேறாத பாவத்துக்கு அடிமையா இருக்குவார் அல்ல. Not to be slave to other sins. எத்தனை பேர் நெருப்பாய் தயாராக இருக்கிறோம்? How many are ready to இந்த வசனம் நம்மை ஜெனிப்பிக்க ஆரம்பிக்கும். this word will இந்த வசனம் ஜெனிப்பிக்க ஆரம்பிக்கும். word will renew. காரணம் தெய்வத்துடைய கரத்திலே அடங்கி இருக்கிறோம். Reason is some அவருடைய கரம் அல்லவா நம்மை உருவாக்கினது. hands created. அவருடைய கரம் அல்லவா நம்மை சிருஷ்டித்தது. Hand created us. Hallelujah. Amen. இந்த மூக்க கொண்டு போய் பின்னால ஃபிட் பண்ணி எப்படி இருக்கும்? If you fit this nose backside of your head, how அது இந்த மூக்க கொஞ்சம் உல்டாவா தான் வச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்? or if the nose would have been in an upside down, how will it be? ஒன்னு யோசித்து பாருங்க. Think of it. உன்னுடைய அவைகளை எல்லாவற்றையும் கிரமமாய் உண்டாக்கினது தெய்வத்துடைய கரம் அல்லவா? It is God's hand that created your body parts orderly. Amen. Amen. சத்தவர் ஆமென் சொல்லுங்களேன். அது அழகாக வசனம் சொல்லுகிறது. That's why Bible says, 1 பேதுரு 1:3 வசனம். 1 Peter 1. சீக்கிரம் வாசி. 1 பேதுரு 1:3 வசனம். 1 Peter chapter 1 verses 3. நம்முடைய ஆ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆ. பிதாவாகிய தேவனுக்கு ஆ. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிங்க. அவர் ஆ. இயேசு கிறிஸ்து ஆ. மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். ஆ. அழியாததும் அழியாததும் மாசற்றதும் மாசற்றதும் வாடாததுமாகிய வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஆ. ஜீவனுள்ள ஆ. நம்பிக்கை உண்டாகும்படி ஆ. தமது மிகுந்த ஆ. இரக்கத்தின்படியே ஆ. நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். மறுபடியும் நம்மை ஜெனிப்பித்தார். Again, He gave us rebirth. A new birth. New birth. ஒவ்வொரு நாளும் மறுபடியும் நம்மை ஜெனிப்பித்தார். Every day He keeps recreating. பாவத்துக்கு வேண்டி மரித்து For you to die to sin, நீதிக்கு வேண்டி பிழைக்கணும். you must live for righteousness. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? Are you listening to me? மனைவியுடைய பலவீனங்களை சொல்லி நீங்க அங்க பின்வாங்கி போறீங்க. Telling your wife weakness, why do you backslide? நீங்க அங்க உங்க ஆசீர்வாதத்தை கேடுண்டாக்குறீங்க. Why do you spoil your own blessing? நீங்க அங்க உங்க நன்மைகள் இல்லாதாக்குறீங்க. Why do you make your goodness to அது nothing? குப்பன் விட்டுருங்க. That is garbage thrown aside. நீங்க முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. You kneel and pray. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God will bless you all. ஆமென். சகோதரிமார்களே, உன் புருஷனை பற்றி நீ ஏன் தலையில ஒட்சிக்கிற? Why do you break your head regarding your husband? ஏன் கால் சென்டர் மாதிரி எல்லாருக்கும் 100 அடிச்சா எல்லாருக்கும் போகுமா?
இந்த ஆம்புலன்ஸ்ல பாருங்க 100 நம்பர் அடிச்சா எல்லாத்துக்கும் போகும். If you type 100 in the ambulance, it goes to everybody. உனக்கு அதான் டியூட்டியான்னு கேக்குறேன். Is that your duty? அதான் உன் டியூட்டி. Is that your duty? உன் டியூட்டி என்ன? What is your duty? முட்டி போட்டு ஜெபம் பண்ணு. Start kneeling and நீ முட்டி போட்டு ஜெபம் பண்ணு. Start kneeling and உன் டியூட்டி 100 அடிக்கிறது அல்ல. Not your duty is காசிப்பிங் வேலை பண்றது அல்ல. எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கிறது அல்ல. உன் புருஷன் குப்பர் விட்டு Leave your husband. நீ முட்டி போட்டு ஜெபம் பண்ணு. You need to pray. நீ முட்டி போட்டு ஜெபம் பண்ணு. You need to pray. நீ கண்ணீரோட ஜெபம் பண்ணு. Pray with tears. மனம் திரும்பாதவனை தெய்வம் மனம் திரும்பி கொண்டு வருவார். God will not repent. God will make them repent. கல்லான இருதயங்களை உடைத்து சதையான இருதயங்களை தெய்வம் மாற்றி கொண்டு வருவார். God will change stony hearts to a அவரை சொல்லி உன் ஆவிக்குரிய வாழ்க்கை நீ ஏன் கேடுண்டாக்குகிறாய்? Why do you spoil your spiritual? அவருடைய வாழ்க்கையை சொல்லி உன் ஆசீர்வாதத்தை நீ கேடுண்டாக்குகிறாய். Why do you spoil your blessing? அருமையான பிள்ளைகளே, பெற்றோருடைய சண்டைகளை நினைச்சு நீ என் ஆசீர்வாதத்தை கேடுண்டாக்குகிறாய். Why do you spoil your blessing? அவரவருக்குள்ளதான ஆசீர்வாதத்துக்கு வேண்டி, For your blessing. அவரவருக்குள்ளதான நன்மைக்கு வேண்டி For their goodness. போராடுவார். எத்தனை பேர் தயாராக How இருக்கிறோம்? many are ready to? எத்தனை பேர் தயாராக இருக்கிறோம்? கர்த்தாவே நீர் எங்களை உருவாக்கி எடுத்து, God will create. நீர் எங்களை உருவாக்கி எடுத்து, அவருடைய கரம் நம்மை சிருஷ்டித்தது. His hand created. அவருடைய பலத்தின் கரத்தில் நாம் அடங்கி இருக்கும் போது When we submit to this அந்த hand, கரம் நம்மை உருவாக்கினார். His hand created நாம் us. பாடினது போல As we sang, எங்களை உருவாக்கி எடுக்கும் அப்பா. and we will create இன்றைக்கு us. நாங்கள் ஒரு தீர்மானம் செய்கிறோம். We make a determination நாங்கள் ஒரு புதிய சிருஷ்டியாய் காணுகிறோம். to see a new creation, மீண்டும் ஜனிப்பிச்சவர்களாக, to be a rebirth, மீண்டும் ஒரு புதிய அனுபவம் உள்ளமாக to have a new life. தெய்வத்துடைய மகத்துவமான கரம் His mighty hand என்னை உருவாக்கி எடுத்தது. has created us. என்னை மீண்டும் ஜனிப்பிக்குவான். To give me new birth இந்த கரத்திலே in this hand, ஆணி அடிக்கப்பட வேண்டிய இடத்திலே in the place where this my hands to be அவருடைய nailed. கரத்திலே ஆணி அடிக்கப்பட்ட His hands were nailed எதற்கு வேண்டி? for this. நல்ல மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து Jesus who is the Lord's bride, நம்முடைய மனவாட்டியாய் விசுவாசிகளை ஏற்றெடுக்குவார். to bring his bride, his believers, அவர்களை கொண்டு போகுவார். to take them. அவருடைய கரம் காத்திருக்கிறது. His hand is there. அந்த கரத்தில் விட தயாராக இருக்கிறோமா? How many are ready to fall? அந்த கரத்தில் விட தயாராக How இருக்கிறோம். many are ready to fall? in this நமக்கு hand? எல்லாரும் எழுந்து நிற்போமாக. Let us all stand. எல்லாரும் எழுந்து நிற்போமாக. Let us all stand. கண்களை மூடி தெய்வத்தை நோக்கி Let us ஜெபிப்போமாக. all pray. கர்த்தாவே உம்முடைய அன்பின் கரத்தில் நான் விழுகிறேன். Lord, I fall in The your mighty hand of God is a creation. Lord, your mighty hand is created. தெய்வத்துடைய பலமுள்ளதான கரம் நம்மை சிருஷ்டி உருவாக்குகிறதா இருக்கிறது. Lord, your mighty hand creates us. தெய்வம் நம்மை உருவாக்கி எடுத்தார். Lord, you created உன்னை us. மீண்டும் ஜனிப்பித்தார். He gave you rebirth. இன்றைக்கு எப்படியாய் இருக்கிறோம்? How are you today? இன்றைக்கு எப்படியாய் இருக்கிறோம்? How are you today? வாழ்வழியாய் காண்கிற தெய்வ ஜனமே, Believers who watch our life, உங்களை நீங்கள் நிதானித்து ஆராய்ந்து பாருங்க. start searching us. நீங்கள் எப்படியாய் இருக்கிறீங்க? How are you? சாக்கு போக்கு சொல்லுகிறத நிறுத்த ஆரம்பி. Live telling excuses. பழியை சாற்றுகிறத நிறுத்த ஆரம்பி. Stop putting the blame. எக்ஸ்கியூஸ் சொல்லுகிறத நிறுத்த ஆரம்பி. Stop telling excuses. குற்றம் கண்டுபிடிக்கிறத நிறுத்த ஆரம்பி. Stop finding fault. என்னை உருவாக்கி எடுப்பீராக. Lord, create me. இந்த வசந்தால தெய்வம் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். God will bless us with this word. God bless you all. கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம்